விடுதலை 2 பார்த்து முடிச்சிட்டோம். இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் நல்லா இருக்கு இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிறது உங்களை பொறுத்து என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த படத்தை உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். என்னடா கமல் மாதிரி புரியாம பேசுறேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உன் வெற்றிமாறன் படம் நல்லா இல்லைன்றதுனால இப்படி மாத்தி உருட்டுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சி இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நீங்க இப்ப ஸ்ட்ரைட்டாவே நான் பாயிண்ட்டுக்கு வரேன். வீரப்பன் ஒருத்தர் இருந்தாரு, 2004ல சுட்டு கொண்டாங்க. அது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே இந்தியன் கிரிமினல் அப்படின்னு வரும். ஒருவேளை இந்த படம் வீரப்பனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்திருந்தா, வீரப்பனை சுட்டு கொண்ட சம்பந்தப்பட்டவங்கள்ல இன்வால்வ் ஆனவங்கள்ல ஒவ்வொருத்தவங்களையும் நல்ல போலீஸ் இருப்பாங்க, கெட்ட போலீஸ் இருப்பாங்க. அதாவது நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ்ன்ற டேர்மே எதை வச்சு ஜட்ஜ் பண்றோம் அப்படிங்கறத எல்லாமே ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின் மார்க்கோட முடிக்கிறாரு வெற்றிமாறன். நீங்க பாக்குறது எல்லாத்தையுமே, நீங்க கேட்கிற தகவல் எல்லாத்தையுமே நீங்க நம்பாதீங்கடா, நீங்களா ஆராய்ச்சி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறாரு. அவருடைய ஜென்யூனான பொலிட்டிக்கல் அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த இன்டென்ஷன் மட்டும்தான் அந்த படத்துல என்னால ஒரு டேக்அவேவா எடுத்துக்க முடியுது. காமன் ஆடியன்ஸுக்கும் புரியணுங்கிறதுக்காக குமரேசன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிசைன் பண்ணப்பட்ட கேரக்டர். அதே மாதிரி பெருமாள்ங்கிறது இவங்க சைட்ல இருந்து, போலீஸ் சைட்ல இருந்து தீவிரவாதியா முத்திர குத்துறாங்க. ஆனா அவன் சைட்ல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கதை இருக்கு. அவன் சம்பந்தப்பட்ட குடும்ப சம்பந்தப்பட்ட அவன் எப்படி அந்த மாதிரி ஒரு தீவிரவாதின்ற டேர்ம் வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது. ஸோ அதான் அதிகாரிகள் இவனை பிடிக்கிறதுக்காக என்னென்னலாம் இது பண்றாங்க எல்லாமே உங்களுக்கு வீரப்பன் அந்த ஸ்டோரியை ரிசம்பிள் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே போதனை பண்ணிட்டாங்க, ரொம்ப பிரீச்சியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. பட் ஆனா என்ன சொல்ல வராரு கடைசியா அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது ஓடுற படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இது ஒரு நல்ல படமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல படம். பாக்குறதும் பார்க்காததும் உங்க இஷ்டம், அவ்வளவுதான்.